அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு. இதை என்னால் அப்பவே முழுசா சொல்லியிருக்க முடியும். பட் இட் வாஸ் டூ லேட் குந்தன். எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. எந்த பிரயோஜனமும் இல்லை. டெல்லி கவர்மெண்ட் என் கண்ணில் விரல விட்டு ஆட்டினா இப்போ ஒரு பொண்ணு விஷயத்துல வழிக்கு விழுந்துட்டேன். நானும் அப்படிதான் வந்தேன். நானும் முட்டா பாய் மாதிரி எதுவும் யோசிக்காம குர்தா பைஜாமா போட்டு மாப்பிள்ளை கேட்டப்பல வந்துட்டேன். இந்த பொண்ணுங்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கவே கூடாது குந்தான். நிறைய பேர் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் இங்க இருந்தா என் இடத்துல அவங்களுக்காக யார் குரல் கொடுப்பா? அதுக்கப்புறம் ஜோயா காசிக்கு திரும்பி போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ ஃபோன் பண்ணா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த டிராமா? ஒரு வாரம் எனக்காக வா ப்ளீஸ், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஜோயா அறிவுக்கட்டத்தனமா எதுவும் பண்ணாத. இங்க எக்கச்சக்க வேலை இருக்கு எனக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துல எல்லாமே தலைகீழாயிடுச்சு. அப்பா இதுதான் குந்தன். ஆக்சிடென்ட்லேருந்து அண்ணனை காப்பாற்றினவர். இவர் இல்லைன்னா அண்ணனை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ செஞ்சதை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஜலந்தர் வந்தா வீட்டுக்கு வாப்பா. ஆமாம்ப்பா. பிளட் நிறைய போயிருக்கு. ஆனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு டெம்போ வேணும். இப்போ என்ன கேனக்கு பிளான் யோசனை பண்ணியிருக்கேன். அப்படியே பஞ்சாப்க்கு 2 ட்ரெயின் டிக்கெட். டிக்கெட்டா? அது எதுக்குடா உனக்கு? கூட்டிட்டு போறேன் ஜோயா. சோயா? இன்னைக்கு ராத்திரி. என்னடா பைத்தியக்காரத்தமா பிளான் பண்ற? நீ கூப்பிட்டு சோயா உன் பின்னாடி வந்துருவான்ச்சியா? அவளை ஜஸ்திக்கிட்ட விட்டு வர போறேன். ஏய் உடனே கொட்டாத. அவன் செத்தவன் சவாலை தவிர கண்டிப்பா தப்பி தவறி கூட உன் கூட வரவே மாட்டான். வரல நான் தூக்கிட்டு போவேன். ஏய் நீ தான் யோசிச்சா பண்ணியா இல்லையா? என்ன சொல்றனோ அது செய். ஜஸ்ஜீத்துக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை. அவன் வீட்டாளுங்க அவனை கூட்டிகிட்டு மறுபடியும் பஞ்சாப் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாயிருச்சு, ரொம்ப பெரிய தப்பாயிருச்சு. ஆனால் சத்தியமாக நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் ஜஸ்ஜீத் கிட்ட.
கரையிலேருந்து விளையாடு. சந்தியா தம்பி வரான் பார்த்துக்கோ. போ போய் விளையாடு போ. ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே இருக்கிற நிறைய சாமியாருங்க உண்மையானவங்க இல்லை, பக்கா ஃப்ராடு, பிளடி கிரிமினல்ஸ், ரேபிஸ்ட், கொலகார பசங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாமியார் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நீ யாரை கொலை பண்ண? அதான் உன் மூஞ்சிலே தெரியுது. இந்த கங்கையிலேயோ தர்காவிலேயோ சர்ச்சில் உட்கார்றதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. மனுஷனை மனுஷன் கொண்டது மகாபாவம். போ, ஏதாவது பண்ணு. உன் மனசு சொல்கிறது மட்டும் செய். தெரிஞ்சே நாம் பண்ண பாவத்தை கங்கையாலையும் கண்ணீராலையும் கழுவ முடியாது. ஹலோ முரளி. குந்தா, ஏய் ஏய் என்னடாச்சு? உனக்கு என்னாச்சு? ஏதாச்சும் மூளை குழம்பி போய் உட்காந்துருக்கேன்டாங்க. முரளி, ஜோயா காசிலியா இருக்கா? ஜோயா இங்கே காசிலியா இருக்கா? அதான்டா நானும் கேட்குறேன். அவள் காசிலியா இருக்கா? நீ தானடா கூட்டிட்டு போன. நீ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க எவ்வளவு கலவரம் நடந்துக்கு தெரியுமா? எங்கடா இருக்கா? ஏய், டென்ட் மொத்த ஏரியாவும் கவர் பண்ற மாதிரி. ஏய் தலைவா, சாயந்தரம் நீ பேச வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு லைட்டை மாட்டிட்டு இருக்க. நீ பேசுறதை கேட்க தானே ஜனங்க வராங்க. அதை பண்ணுறேன் போவோம். யோ, என்னையா நடக்குதுங்க? எல்லாத்தையும் கழட்டு. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சார், பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றோம். என்னையா பர்மிஷன்? நாங்க கொடுக்கணும் பர்மிஷன். எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு எல்லாம் போங்க. எங்களை பார்த்து நாங்க பண்றத பார்த்து அரசாங்கம் பயந்துருச்சா? மேடம், மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. கடுமையா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆக்ஷன் எடு. ஆக்ஷன் எடுத்தா பாரு. பொம்பளைங்க மேலே கை நீட்டக்கூடாது சார். ரெக்கார்ட் பண்ணல. எடுத்தாச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சார், எலெக்ஷனில் நாங்கள் 2 சீட்டு ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை தண்ணியில் காட்டுக்கு மாற்ற மாட்டேன். ப்ராமிஸ். என்ன சார், எனக்கும் மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் தான். உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். சாரி மேடம். யார் ஆர்டர் கொடுத்தது? வினோத் குப்தாஜி தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. ஜோயா, போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசிருக்கலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. இந்த நேரத்தில் போலீஸ்காரங்களை பக்கத்துக்கிறது நல்லதில்லை. பசங்களா சீக்கிரம் கிளம்புங்க, எக்ஸாம் டைம் வர. வீட்டுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்க. அடேங்கப்பா, நம்ம நாட்டோட தலைவர் வந்துட்டாரு. வயசுக்கு மீறின வளர்ச்சி. பாம்பை சுரிஞ்சுக்காதீங்க குப்தா சார். கொத்திருச்சுன்னு வைங்க, செப்டிக் ஆயிரும். வண்டி எடு. எங்க போறீங்க குப்தா சார்? வாங்க, இன்னொரு பழமொழி சொல்றேன். இவ செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறது ஒழுங்கில்ல. இவர்தான் நம்ம கட்சியோட நெல்சன் மண்டேலா. இனிமே எல்லாத்தையும் இவர்கிட்ட கிட்டே செய்யுங்க. என்ன பேசணும், எப்படி எலெக்ஷனை ஜெயிக்கணும், எல்லாத்தையுமே. வாடா, உனக்கு இப்ப நான் நன்றி சொல்லணும்ல. உனக்கு சந்தோஷத்துல பைத்தியமே பிடிக்குதாடா? நான் சும்மா போறேன். இதுக்கு தானே ஆசைப்பட்ட. நீ எவனை சாவடிச்சோ அவனோட இடமே உனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து அவன் விருப்பப்பட்ட பொண்ணு உனக்கு வேணும், அதானே? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஜஸ்டிஸ் செத்தப்போ 2 சொட்டு கண்ணீர் விடுறது பெருசுல. ஆனா அவன் கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரே லட்சியத்தோட தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். இவ்வளவு தாண்டா ஆசைப்பட்டேன். அதையும் நீயே பண்ணிடு. இதோ இந்த துரோகியால தான் என்னோட ஜஸ்டிஸ் செத்து போனான். அப்படிப்பட்டவனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கல்ல? ஆமா ஆனந்த், இவன் தான் ஜஸ்டிஸை கொன்னான். இப்ப இவனை தலைவனாக்கி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஜோயா, நீ எழுந்தது உன் லவ்வர, நீங்க எழுந்தது உங்க நண்பனை. ஆனா நான் எழுந்தது எங்க அண்ணனை. எல்லாரை விட அவன் இழப்புல எனக்கு தான் வலி ஜாஸ்தி. குந்தன் இஸ் our last hope. அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்தது, அதுக்காக தண்ணியா அர்ப்பணிச்சுட்டான். ஒரு நிமிஷம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாருன்னு மறந்துட்டீங்க. வெறும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் அவர் லட்சியம் கிடையாது. அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது, அதுக்காக தண்ணியா அர்ப்பணிச்சுட்டாரு. ஆனா அவரை சாகடிச்சது வெளியே உட்கார்ந்து இருக்கிற இந்த துரோகி குந்தன் தான்.
சரி தம்பி, மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கல, பேசுறதுக்கு வாய் இருக்காது. குப்தா சார், சாரி, நான் என் அப்பா கிட்டே சொன்னதில்லை என் மேலே தப்பு இருக்கும்போது. இப்போ தப்பு எந்த இல்லை, நீங்கள் என் அப்பாவும். கொஞ்சம்